ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றதுல என்ன சிக்கல்? ஏன் இவங்க எல்லாத்தையும் இணைச்சு இந்த கட்சியை எடுத்துட்டு போறதுல என்ன இப்போ ஒருங்கிணைக்காம என்ன இருக்கு? இல்ல இப்ப வெளியில இருக்காங்க இல்லையா? இப்ப திருமதி சசிகலா இருக்காங்க, தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே இணையணும்னு விரும்புறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. 2-3 நாட்களுக்கு நீங்க முன்னாடி இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள், அரசியல் விமர்சகர்கள், இவங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா, ஏதோ உடைஞ்சு போச்சு, 4ஆ கிடக்கிறோம் 3ஆ கிடக்கிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இது 101% தவறு, மிகப்பெரிய தவறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு எடப்பாடியாருடைய தலைமையில் ஒட்டு மொத்தமாக இயக்கத்தில் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இதில் ஒன்றும் யாரும் ஒரு பெரிய படை எங்கேயோ நிற்கிது. இல்ல இந்த விமர்சனம் எங்க இருந்து தொடங்குதுன்னா, அடுத்தடுத்து இப்ப ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி அந்த இடத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வராரு. கட்சி ஆதரவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒற்றை தலைமையாவும் அவர் எமர்ஜ் ஆயிடுறாரு. ஆனா பிறகும் கூட பெருவாரியா சொல்லிக்கிற மாதிரியான வெற்றி அதுக்கு பிறகு எங்கேயுமே இல்ல. இல்ல அந்த இடத்துல இருந்து தான் அந்த விமர்சனம் தொடங்குது. அதனால இப்ப எல்லாருமே ஒருங்கிணைக்கணும். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க 10 தடவை தேர்தல் சந்திச்சாரு, ஜெயிக்கலன்னு. எத்தனை சதவீத வாக்குகள் நாங்க பெற்றிருக்கிறோம்? இப்ப வெற்றி என்பது அதிமுக நாளைக்கு தேர்தல் வைக்கட்டும், தனித்தனியா நிக்க சொல்லுங்க எல்லாரையும். 14 கட்சியை சேர்த்துக்கிட்டு நிற்பாங்க. சரி, அப்ப அதிமுக யாரும் இங்க கூட்டணி சேரணும்னு சொல்லல இல்லையா? இல்ல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எங்க கூட்டணி அன்னைக்கு சிறப்பிக்காம போனதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இல்ல அந்த அதனால 14 கட்சி கூட்டணியை சேர்த்துக்கிட்டு செய்ய முடியாத தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியில் விட்டுட்டு இன்னைக்கு சந்தியில் நிற்கிறாங்க. ஆட்சி பிடிக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. எப்படி வந்தோம், எப்படி நிற்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். அரசியலில் வெற்றி தோல்வி என்பது கணக்கிடக்கூடாத ஒன்று. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் தோல்வி சந்தித்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களே தோற்றது மட்டும், ஆட்சி போனது மட்டும் இல்லை, அம்மாவும் தோற்றாங்க. இதெல்லாம் காலச்சூழல். ஒரு ஆட்சி நடத்துகிற போது சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த மக்கள் ஏற்றுக்கல, முரண்படுறாங்க. அப்புறம் நாங்கள் மாறிக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோம். அதனால் வெற்றி தோல்வி என்பது அரசியலில் ஒரு காரணி அல்ல. இந்த கட்சி எவ்வளோ உறுப்பினர்கள் வச்சுருக்கு, இந்த கட்சி என்ன ஓட்டு வாங்கி எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கு, அதுதான் முக்கியமே தவிர ஆட்சியை பிடிச்சாங்களா பிடிக்கலையாங்கிறது 2வது பட்சம். 26 பாருங்கள் என்ன நடக்குதுன்னு.